எரேமியா அதிகாரம் 15 வசனம் 14. நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன், நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். இந்த வார்த்தையை மாத்திரம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. தாண்டி போக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். ஆமாங்க, சில விஷயங்களில் ஸ்டக்காக நிற்கீங்க, அப்படியே ஹோல்டாக நிற்கீங்க. கர்த்தர் உங்களை தாண்டி போக பண்ணுவாராக. சில அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை தாண்டி போக பண்ணுவாராக. சில இல்லாமைகளிலிருந்து கர்த்தர் உங்களை தாண்டி போக பண்ணுவாராக. தடையாயிருக்கிற மதில்களை கர்த்தர் உங்களை தாண்டி போக பண்ணுவாராக. சில ஆறுகளை, சில ஓடைகளை கர்த்தர் உங்களை தாண்டி போக பண்ணுவாராக. இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள என்னென்ன வைகள் தோன்றுகிறதோ, இதுதான் எனக்கு தடையாக இருக்குது, முன்னேற விடாதபடிக்கு இதுதான் தடையாக இருக்குது, இல்லை இந்த மனிதர்கள், இல்லை இந்த இடம், இல்லை குறிப்பிட்ட இந்த வீடு, இல்லை சிலவைகள் உங்களுக்குள்ள தோணும். ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கர்த்தர் உங்களை தாண்டி போக பண்ணுவாராக. அதுக்காக யார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இல்லை, யார்கிட்டையும் பிடிவாதம் பிடித்து இல்லை, வீம்பு இது என்னுடையது அப்படிங்கிற ஒரு இது இல்லை. கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையை பேசினார், இந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில் சிலவைகளை நான் தாண்ட போகிறேன் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோட இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். கர்த்தரே நமக்காக சிலவைகளை நடப்பிப்பார். கர்த்தரே நம்மை தாண்ட பண்ணுவார். நேற்று கர்த்தர் நம்மோடு பேசினபடி என் பிள்ளை இன்னைக்கு வருவா, நாளைக்கு வருவா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து களைத்து போயிருக்கிற ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அதிகமாய் ஜெபிங்க, அதிகமாக வேதத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை தாண்டி போக பண்ணுவார். ஆமேன். Have a blessed day. God bless you.